ஹாய் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு சுவரொட்டி வறுவல் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ஹீமோக்ளோபின் லெவலை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆனால் சில பேத்துக்கு வந்து இதோட ஸ்மெல் வந்து சுத்தமாக பிடிக்காது. குறிப்பாக ப்ரெக்னென்ட் டைமில் இதோட ஸ்மெல் வந்து பிடிக்காது. இந்த ரெசிபியில் அதோட ஸ்மெல்லே எதுவுமே இல்லாமல் சூப்பராக மனமாக எப்படி செய்கிறேன்னு அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொதிக்கிற தண்ணி வேண்டாம், கொஞ்சம் சூடாக இருக்கும்ல, அந்த தண்ணி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுவரொட்டியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி 2 சுவரொட்டி கிடச்சிது. இதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே ரெஸ்ட் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா வெதுவெதுப்பாக ஆகிற வரைக்கும் இந்த சுவரொட்டி வந்து இதுக்குள்ளே அப்படியே கிடக்கட்டும். இப்போ இதை எடுத்து இதில் லேசாக அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தோலில் வந்து இப்படி லேசாக இழுத்தீங்க அப்படின்னாலே இந்த தோல் வந்து தனியாக கலண்டு வந்துடும். இந்த சுடு தண்ணிக்குள்ளே போடுறதுனால இதோட பிளட் எதுவுமே லீக் ஆகாமல் நம்ம ஈஸியாக கட் பண்ண முடியும். அதனால தான் இதுக்குள்ளே போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள கிருமிகள் எல்லாமே இதில் வந்து க்ளீன் ஆயிரும். அதனால் இதுக்குள்ளே போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக இது மாதிரி எடுத்திங்கனாலே இந்த ஜவ்வு மாதிரி இருக்கும், இதெல்லாம் தனியாக கலண்டு வந்துடும். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எடுக்கணும். அப்படி இல்லைன்னா உள்ள பார்ட் வந்து கொஞ்சம் கட்டாக ஆரம்பிச்சிரும். இது மாதிரி மெதுவாக இது மாதிரி எடுத்துருங்க. இப்போ 2 இதையுமே நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் வந்து ஜவ் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. இந்த ஜவ் எடுக்கிறனால கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் வந்து நமக்கு வந்து கம்மியாகும். இப்போ இது மாதிரி சிசரை வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியெல்லாம் கட் பண்ண வேண்டாம். இது வந்து சீக்கிரம் வேகணும், அதனால தான் இதை வந்து கட் பண்ணுறோம். இந்த அளவுக்கு சும்மா ரஃப்பாக கட் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்களா, பிளட் எதுவுமே லீக் ஆகலை. இதே இது நீங்கள் சுடுதண்ணிக்குள்ளே போடலை அப்படின்னா இப்போ கட் பண்ணும்போது எல்லா பிளட்டுமே வெளியே போயிடும். ஸோ அந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனது கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். சும்மா சின்ன துண்டு பட்டை கிராம்பு உள்ளதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிச்சு. இப்போ இது கூடவே ஒரு பவுல் அளவுக்கு நான் சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தை இது மாதிரி பொறுமையாக வதக்கிக்கலாம். இது வந்து கண்ணாடி பதம் வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து காமிக்க பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கினா சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுக்க சோரொட்டி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பொறுமையாக அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு நிமிஷம் போல் பொறுமையாக இது மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் கூடவே இந்த சூரொட்டி வந்து நல்லா வேகும். அப்படி வேகும் போது இந்த சூரொட்டியோட ஸ்மெல் வந்து நமக்கு எதுவுமே வராது. நல்லா இந்த இஞ்சி பூண்டை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மிலேயே ஒரு 3 நிமிஷம் போல் வச்சுருங்க. இப்போ ஒரு 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வந்து அப்பப்போ மட்டும் நான் இடையில கிளறி விட்டேன். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதை ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுவரொட்டி வந்து வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு பீஸ் எடுத்து லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பிளட் எதுவுமே வெளியே வராது. அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஃப்ளேம் வந்து எப்போயுமே இதில் வந்து சிம்லே தான் இருக்கணும். ஏன்னா இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கல, அதனால் சிம்லே தான் இருக்கணும். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம காரத்துக்கு வந்து நம்ம பெப்பர் பொடி தான் இதுக்கு வந்து அதிகமாக ஆட் பண்ண போகிறோம். இது 3ஐயும் இந்த மாதிரி மசாலா கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் அதிகமாக சீரகத்தூளையும் கொஞ்சம் அதிகமாக பெப்பரையும் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்குது. இப்போ இந்த சீரகத்தூள் பெப்பரையும் ஆட் பண்ணிவிட்டு லேசாக இது மாதிரி கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து இது ஒரு பிளேட்டுக்கு வந்து இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது கூடவே கொஞ்சம் மல்லி இலையிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து இந்த லெமன் தான். இந்த லெமனில் வந்து நமக்கு வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சுவரொட்டியில் வந்து அயன் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு அயன் அப்சார்ப்ஷன் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த லெமன் ஜூஸை இது மேலே லேசாக இது மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ சாப்பிட்டிங்கன்னா இதோட சத்துக்கள் எல்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபியில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.